நம்ம ஒரு காரியத்தை கையில் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும், ஒவ்வொரு காரியத்துக்கும், இல்லை ஒவ்வொரு திட்டமிடுதல், இது மாதிரி நம்ம எதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட. இப்போ அடையாறுலேருந்து கிளம்பி இங்கே கொரட்டூர் வரையும் வர்றது கூட ஒரு செயல் தான். இப்போ அதில் வந்து வெற்றி தோல்வின்னு 2 பகுதி இருக்குது. என்னென்னா, அவர் கிளம்பிட்டார், இங்கே வந்து சேர்ந்தாருன்னா ஜெயிச்சிட்டார். கிளம்பிட்டார், ஆனால் பாதி தூரம் வந்துட்டார், இங்கே வர முடியல. கிளம்பிட்டார், கீழே வாசல் வரையும் வந்துட்டார், ஆனால் மேலே வர முடியல. கிளம்பி கீழே வந்து இந்த கதவு வரையும் வந்தாச்சு, ஆனால் உள்ளே வர முடியல. அப்போது ஒரு செயலுக்குள்ளே, நாம் எடுத்த காரியத்துக்குள்ளே வெற்றி நமஸ்காரம், தோல்வி அப்படின்னு 2 பகுதி இருக்குது. சாதாரண மனிதர்களுக்கு இப்போ நான் சொன்ன அதே தத்துவத்தை வச்சு பார்த்தீங்கன்னா, கிளம்புனேன் ஆனால் நல்லா போக முடியல, ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இது சாதாரணமாக நம்ம சொல்லிட்டு போகலாம். ஒரு தீக்குச்சியை எடுத்து இந்த விளக்கை பொருத்துகிறோம், ஆனால் அந்த குச்சி பதத்து போச்சு, அந்த உரசுறதும் பதத்து போச்சு, நம்மளால் அதை உரசி சரியாக பற்ற வைக்க முடியலை, அங்கே நம்ம தோற்றுட்டோம். ஆனால் செயல் என்ன? அதை விளக்கு ஏற்றணும். செயல் விளக்கு ஏற்றுவது. அங்கே அந்த செயலுக்குரிய பொருள் வந்து சரியாக இல்லைன்னா நம்ம அதை பாதுகாப்பாக வச்சுக்கல, அது பதத்து போச்சு. அது மாதிரி நம்ம அங்கேருந்து கிளம்புனோம், குறிக்கோள் என்னவோ இங்கே வந்து சேர்றது, ஆனால் இடையில தடைப்படுது, இல்லை முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் தடைப்படுது, இல்லை மேலே வந்ததுக்கப்புறம் கூட தடைப்படுது. அது வெற்றிக்கே போக மாட்டேங்குது, தோல்வியிலே நிற்கிது. இப்படி யோகத்தில் வந்து வெற்றி அடைந்தவர்கள், இப்போ யாரெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்தால் டக்குன்னு சாமியை சொல்லிடுவோம். அப்பா ஜெயிச்சிட்டாரு, அப்பா ஜெயிச்சிட்டாரு, நம்ம ஜெயிச்சோமா? ஒன்று. அப்பாவுக்கு முன்னாடி சொன்னால் எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்காங்க ஒரு பட்டியல் சொல்லிடும் சித்தர்கள், 18 பேர், அதுக்கப்புறம் உள்ளவங்க, அதுக்கப்புறம்னு சொல்லிடும். இப்போ நம்ம ஜெயிச்சோமான்னா தெரியல. அப்போ இந்த வெற்றி தோல்வின்றதை எது நிர்ணயம் பண்ணுது? ஒரு யோகியினுடைய தவ வாழ்க்கை முறையில், அவர் எடுத்துக்கிட்ட முயற்சியில், தவத்தில். ஏன்னா சாதாரண செயல்பாட்டுக்கு ஒருத்தர் இருப்பார்ல, தம்பி நீ வண்டி எடுத்த, முழுசாக போய் சேரல, நீ தோத்துட்ட, வேறு அந்த வேலையை சரியாக செய்ய முடியலை, நீ தோத்துட்ட அப்படின்னு ஒரு ஆள் இருந்து அதை சொல்லிவிடுவாங்க. ஆனால் யோகத்தில் வந்து அப்படி சொல்கிறதுக்கு இல்லை, இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம ஜெயிச்சோமா ஜெயிக்கலையா, நம்ம எந்த நிலைப்பாட்டில் இருக்கோம்? ஆனால் வேலை நடந்துக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு முறையும் வண்டி எடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கோம், வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஜெயிச்சோமா ஜெயிக்கலையா? இலக்கே அடையலை, பயணத்தில் தான் இருக்கோம். ஆனால் பயணத்திலே இருந்துக்கிட்டே எவ்வளோ காலம் இருப்போம்? உள்ள தவத்துக்கான பயிற்சி தான் இருக்குது, தவமே ஸ்டார்ட் ஆகல. அது ஸ்டார்ட் ஆன பிறகு தான் பயணம், அது ஒரு பயணம் எடுத்துட்டு போகல. அது அடிப்படை இலக்கிய போய் அடையிறதுக்காக தான் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு போனோம்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பயிற்சி ஆகும். போயிட்டே இருக்கீங்க. அப்போ ஜெயிச்சது அப்பா மட்டும்தான். இலக்கு எதுவும் தெரியாமல் அழைச்சிட்டு இருந்தோம், இலக்கு இதுதான் இலக்கு தெரியாது. பாருங்க சாமி, இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து
கடை தேறுவதற்கான பாதையை காட்டி கொடுங்கள். இது சித்த வேதத்தில் முதல் அத்தியாயத்தில் ஸ்டார்ட்லே கொண்டு வர்றார். மாயா சமுத்திரத்திலிருந்து கடை தேறுவதற்கான பாதையை காட்டி கொடுங்கள் அப்படியான்னு சொல்லிவிட்டு அவர் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி வர்றார். சரியா? அப்போ காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்னா காட்டி கொடுத்துட்டார். இப்போ காட்டி கொடுத்ததுக்கப்புறமும் சாமி இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து கடை தேறுவதற்கான பாதையை காட்டி கொடுங்கள். யார்? நம்ம. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, அவர் காட்டி கொடுத்து முடிச்சுட்டாரு, ஃபைலை முடிச்சிட்டாரு. திரும்பவும் நம்ம என்ன கேட்குறோம்? இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து கடை தேறுவதற்கான பாதையை காட்டி கொடுங்கள். அவர் அதனால தான் நல்ல வேளை புத்தகமாக போட்டார். நீ எத்தனை முறையெல்லாம் இந்த கேள்வி கேட்குறையோ அத்தனை முறையும் நீ இந்த சித்த வேதத்தை படிச்சுக்க. எத்தனை முறையெல்லாம் கேட்குறையோ அத்தனை முறையும் இந்த சித்த வேதத்தை நீ படிச்சுக்க. ஏன்னா கேள்வி ஒரே ஒரு கேள்வி தானே. அதுக்கப்புறம் பூரா என்னுடைய சாப்டர் வந்துடும், சாமியினுடையது. அடுத்து நான் தான் பேச போகிறேன். அதனால் நீ ஒரு தடவை கேட்க, பல தடவை, 100 தடவை, 1000 தடவை கூட நீ கேளு. சமாதி ஆகிறதுக்கு முத நாள் கூட எனக்கு மட்டும் ஏப்பா இப்படி ஒரு நிலைமையை கொடுத்தீங்க அப்படின்ற சிந்தனை வரும்போது கூட நீ மாயா சமுத்திரத்திலிருந்து கடை தேறுவதற்கான பாதையை காட்டி கடைசி நேரம் கூட. ஏன்னா அடுத்த நாள் அவருக்கு சமாதி தான் கிடைக்க போகுது இல்லையா? அப்போவும் நீ சித்த வேதத்தை ஃபுல்லாக படிச்சுக்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு முறையும் இந்த மாயா சமுத்திரத்தை கடக்க வேண்டிய பாதையை காட்டி கொடுங்க சாமிகிட்ட கேட்குறோம்னா, அப்போ நம்ம எதையோ ஒன்றை முழுசாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா டோட்டலாக சொல்லிட்டார், எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் இல்லையா? காட்டி கொடுத்தாரு, பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதான் சொன்னார், பயணம் போயிட்டே இருக்குது, இலக்கை நோக்கி போயிட்டே இருக்குது. இலக்கு இருக்க இடம் தெரியும், அது என்னது ஏது அதனுடைய தன்மை எல்லாமே நமக்கு தெரியும். ஏன்னா அது அவர் சொன்னதுனால தெரியும், நம்மளாம் வந்து போய் கண்டுபிடிக்கலை, அது அவர் சொன்னதுனால தெரியும். ஆனால் நம்மளுடைய பயிற்சி கரெக்டாக செய்கிறோம், அவர் சொன்ன மாதிரியே செய்கிறோம், சிறப்பாக செய்கிறோம், நல்லாவே செய்கிறோம் பயிற்சி. அதற்கான பலன் நல்லா அனுபவிக்கிறோம். ஒரு விதத்தில் உடல் ஆரோக்கியம், மன அமைதி, மற்ற விஷயங்கள், புற விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையில் இருக்கிறது, இதெல்லாமே நம்ம வித்தை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துறது, நம்ம பயணிச்சிடறோம். ஆனால் இந்த வெற்றி என்பது எதை வைத்து நிர்ணயம் செய்கிறது? அந்த யோக வாழ்வில் இருப்பவர்கள் யார் யார் ஜெயித்தார்கள், யார் யார் தோற்றார்கள்? இப்போ நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம்? இது பேர் ஆன்ம விசாரணை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள், இது பேர் ஆன்ம விசாரணை. நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு மனசை கேட்கல, மனசோட சேர்த்து கேட்குறோம். ஆமாம், மனசுகிட்ட கேட்குறது வெளியில் இருக்கிறவன், அது பேர் பெனாத்தல்னு பேர், புலம்புதல் அப்படின்னு பேர். வெளியில் பேசுகிறாங்கல்ல, அதுக்கு பேர் பெனாத்தல், புலம்புதல்னு பேர். இது மனசுகிட்ட கேட்கல, மனசையும் சேர்த்து அந்த கேள்வியை வைக்கிறோம், அதுக்கு பேர் ஆன்ம விசாரணை. உள்ளே வந்துடும், மனதினுடைய சாட்சிக்கு வந்துடும், ஜீவனுக்கு வந்துடுறோம். ஆன்ம விசாரணை. எப்படி ஒருத்தர் ஜெயிச்சார்? சாமி எப்படி ஜெயிச்சார்? சாமி வைராக்கியமாக இருந்தாரு, ஜெயிச்சார். வைராக்கியமாக இருந்தாரு, ஜெயிச்சார். விடா ஜெயிச்சிடலாம். அதுதான் நான் அதுதான் முதல் சொன்னேன். சாமி மாயா சமுத்திரத்திலிருந்து கடை தேறுவதற்கான இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறது. வைராக்கியமாக இருந்தால் ஜெயிச்சிடலாம், விடாமுயற்சியாக இருந்தால் ஜெயிச்சிடலாம். கிட்டத்தட்ட இப்போ 200 கிளாஸ் தொடப்போகுது. 200 கிளாஸ்லேயும் இந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் நம்ம இருந்திருக்க மாட்டோம் இல்லை? அப்போ இந்த 200 வகுப்புக்குள்ளே யாராவது ஒரு ஆள் அச்சீவ் பண்ணியிருக்கணும்ல, இல்லாட்டி நான் தோத்துட்டேன். அதானே உண்மை. இதுலேருந்து நீ எந்த நிலைக்கு வேணா நீ வந்துக்கலாம் அப்படின்ற தெளிவாக அவர் சொல்லிட்டாரு. இது என் கையில் இல்லை, உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ 2 கட்டமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று, முதல் கட்டம் வந்து அந்த ஜீவனுக்கு உணர்வு வருது, ஃபஸ்ட்டு கட்டம். அதுதான் நம்ம அட்லீஸ்ட்டு ஓரளவுக்கு எட்டி இருப்போம்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது வரைக்கும் தான் நம்மளோட முயற்சி. அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் நீங்கள் சொல்லிட்டீங்க, அதுவே பண்ணிக்குவோம், நீங்கள் பண்ண தேவையில்லைன்ட்டு. அது கூட நம்ம இன்னும் ரீச் பண்ணல, தோல்வின்னு தான் சொல்லணும். நம்ம வெற்றி அடையலாம் இல்லை. இது தேவையத்துக்கு காரணம் ராகவ தோஷம் யாரும் வருது, அதுதான் நம்ம வந்து வெற்றி அடையல.
விட்டாச்சு. விட்டாச்சு. 60 வருஷம் கேட்டுக்கிறோம், விட்டாச்சு. அது தொடர்ந்தே இல்லை. சரியா? அதுக்கு வைராக்கியம் வரணும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். நம்மளே விட்டுருங்க, சித்த வித்தியார்த்திகளை விட்டுருங்க. வெளியில் போய்டும். வெளியில் எவ்வளோ சாமியார்கள்னு சொல்லி எவ்வளோ பேர் இருக்காங்க. குடும்பத்தை விட்டுட்டு, உறவுகளை விட்டுட்டு, வாழ்க்கையே வேணாம், குடும்பமே வேணான்னு விட்டுட்டு இருக்கிறவங்க. எந்த கமிட்மெண்ட்டுமே அவங்களுக்கு தேவையில்லை. சரியா? இப்போ சாமி சொல்கிறாரு, நான் சொன்னது மாதிரி ஒழுங்காக ஜெபம் பண்ணுறவன் காட்டுக்குள்ளே இருந்து பண்ணாலும் வடை பாயசத்தோட சாப்பாடு நான் கொடுத்து விடுவேன்றார். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீ காட்டுக்குள்ளே உட்காந்து ஜெபிச்சா கூட உனக்கு சாப்பாடு நான் கொடுத்து விடுவேன் அப்படின்றார். சரியா? சாமி சாப்பாடு கொடுத்து விடுவாருன்றதுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடாது. இருக்கு, உண்மை இருக்கா? ரைட். ஒன்று. இன்னொன்று, அதே இப்போ வெளியில் இருக்கக்கூடிய சாமியார்கள் அவங்க ஜெபம் பண்ணுறதில்ல, ஆனால் ஏதோ ஒரு நிலையில் இருக்காங்க. நிலைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, கமிட்மெண்ட் கிடையாதுப்பா. பட்டினத்தார் தலைக்கு கையை கொடுத்து படுத்த மாதிரி செவனேன்னு படுத்துக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கும் டயத்துக்கு சாப்பாடு நம்மளை விட சீக்கிரம் கிடைக்கிது. கிடைக்கிதுல்ல? கிடைக்கிதுல்ல? இப்போ அவங்கள்ட்ட எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, எந்த சொத்துக்காகவும் அவங்க வெயிட் பண்ணலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. தான் போக்கு தன்னுடைய வழி அப்படின்னு அவங்க வாட்டுக்கு செவனேன்னு இருக்காங்க. சரியா? இப்போ அவங்க ஜெயிச்சாங்களா தோத்துட்டாங்களா? அவங்க தோத்துட்டாங்க. எதன் அடிப்படையில் தோத்தாங்க? அவங்க வந்து அந்த அப்பா சொன்ன மாதிரி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை யாருமே. அப்பாவே விட்டுருங்க. நான் அதனால தான் சித்த வித்தியார்த்தியில் விட்டுருங்கண்ணே. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் எல்லாருமே கடைபிடிச்சதானே வரும். சரியா? இப்போ அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வரோம், ஒரே ஒருத்தரை தேர்ந்தெடுத்து எடுத்துகிட்டு வரோம். அவர் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அடையாளத்தெல்லாம் மாற்றி சித்தவேதத்தை கொடுத்து படிக்க வச்சு வித்தையை கொடுத்து இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் உண்மை அப்படின்னு அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு, வாங்கிட்டாரு, வித்தை பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த ஒருத்தருன்னு சொன்னதுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கீங்க. நல்லா அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லோரும் அப்படி இருந்த ஆட்கள் தான் இல்லை, வேறு ஒரு மார்க்கத்தில், வேறு ஒரு பக்தி மார்க்கத்தில் எல்லோரும் அடாப்டாக இருந்தவங்க தானே. அது மாதிரி இப்போ ஒருத்தரை தூக்கிட்டு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்து இதுதான் வித்தைன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ வித்தை பண்ணுறார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். அப்போ நீங்கள் அவர் தோத்துட்டாருன்னு சொல்லிட்டீங்க. என்ன ஏன்னு கேட்டால் அவர் ஜீவனை பிடிக்கலன்னார். இப்போ ஜீவனை பிடிக்கிறதுக்கான வழியை காட்டி கொடுத்தாச்சு. இப்போ அவர் ஜெயிச்சாரா தோத்தாரா? ஜெயிச்சிருவாரு. கொஸ்டினா பற்று உலக பற்று எல்லாம் தான் விட்டுறாருல, உள்ள வந்தோன்னா இந்த மட்டும்தான் பயிற்சி மட்டும்தான் இருந்தவரை வெளியே இருக்க அவ்வளோ அனுபவம் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருக்கிறது இருக்கு. ஏன்னா அவங்க வாழ்ந்த சூழல்கள் வந்து எல்லாத்தையும் விட்டாரு. அவர் பயிற்சி மட்டும்தான் வெளியே கிடைக்கல தவிர அவர் அதுக்கான இலக்கு இதுதான் பயணம், இது அடையிறதுக்கான வழி இதுதான். அந்த அந்த சூட்சமாக அவர் தெரியாதனால அவர் வெளியே சுற்றிட்டு இருந்தார். அவர் உள்ள கூட்டு வந்து இதெல்லாம் ராகாதேசம், இந்த விஷயம், இது உலக மாயன்றது, இது பக்தியில் இதெல்லாம் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம புரிய வச்சுட்டு அது விளையிட்டாருன்னா அந்த பக்தியில் அந்த வழிபாடு முறையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உள்ளே இருக்குது. அந்த உள்ள புரிய வச்சுட்டாருன்னா அவருக்கு இன்னும் வேகமாக உள்ளே தான் போகும் தவிர வெளியே ஆட்படாது. வெளியே உள்ள தேடி தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு வீணாக விரையமோ இதுதான் பிடிக்கணும் போல சொல்லிட்டு பிடிச்சாருன்னா வெளியே யாருன்னா விட்டது தான். பயிற்சி மட்டும் உள்ள கை கூட்டிடுச்சுன்னா போயிடுவார். கூடாதுன்னு தான் உட்காந்துருக்கோம். அதுதான் நான் சொன்னேன். அங்கே ஒருத்தரை நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னேன் பாருங்கள். அதில் நீங்கள் இப்போ உங்கள் ஒவ்வொருத்தரையும் அடாப்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த இடத்துலேருந்து இப்போ நீங்கள்லாம் வந்துட்டீங்க இல்லை. இப்போ அதே கேள்வியை திரும்ப உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் ஜெயிச்சிங்களா தோத்தீங்களா? எப்படி எப்படி இல்லை, அந்த நிலையை அப்பா நிலையை நம்ம அடையணும்னு அந்த என்னென்ன அந்த இருக்கோ மெயினாக ராகதோஷம் அதையே விட்டுட்டீங்கய்யா. அதை விட்டுட்டு ஓகே வந்தாச்சு, ஜெயிச்சாச்சு. விட்டீங்களா? விட்டீங்க. இதில் ஒரு பெரிய சூட்சமாக இருக்கும். நல்லா கேட்டுங்க. ஏன் அப்படின்னா நம்ம எடுப்பார் கைப்பிள்ளை ஆயிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிறோம். எடுப்பார் கைப்பிள்ளையாக நம்ம இருந்துடக்கூடாது. ஆமாம், தந்தைக்கு பிள்ளையாக தான் இருக்கணும். தந்தைக்கு தாய்க்கு சரியான மக்களாக நம்ம இருந்துடணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். இப்போ வெளியில் இருக்கக்கூடிய யோகிகள் எத்தனையோ பேரை யோகிகள்னு சொல்லி சமாதி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ கூட திடீர்னு சொல்கிறாங்க, இவர் இங்கே இருந்தார், அங்கே இருந்தார், அங்கே இருந்தார், இத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தார், அது இதுன்னு சொல்லி டக்குன்னு என்ன சொல்கிறாங்க, சமாதி வச்சுட்றாங்க, இது பண்ணிடுறாங்க. சாதாரண மக்களுக்கு அவர் யோகி
சமாதி வச்சாச்சு, பெரிய நிலையை அடைஞ்சிட்டார். அது சாதாரண மக்களுக்கு அதோட போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீங்களே ஒரு தவ ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய ஆள், ஒரு ஆன்மா ஆராய்ச்சியில் விசாரணையில் இருக்கக்கூடிய ஆட்கள், நல்லா வித்தியாசம் புரிஞ்சுக்கிறணும் நீங்கள். அப்போ நீங்கள் அங்கே போகும்போதோ இல்லை அது சம்மந்தமாக நீங்கள் உங்கள் தொடர்பு கொள்ளும்போதோ இல்லை நீங்கள் அது சம்மந்தமாக படிக்கும்போதோ கேட்கும்போதோ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், இவர் ஜெயிச்சாரா தோத்தாரன்னு. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுனாங்க. தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். நல்லா கேட்டுங்க. சொல்லும்போதே ரிஷின்ட்டார். ரிஷின்னா ஜெயிச்சவங்களை கொண்டு வந்து தான் வைக்கிறாங்க, தோத்தவங்களை கொண்டு வந்து வைக்கலை. நதின்றது இயற்கைக்கு உட்பட்டது. நீ நதி எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுன்னா நீ மேலே தான் கிளம்பி போகணும். ஏன்னா அதுக்கு வந்து முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்போ ஒன்று இயற்கையோடு இருக்குது, ஒன்று வாழ்ந்து ஜெயிச்சவங்களோட அந்த தத்துவம் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம ஒரு யோகியை வந்து ஒரு கேள்விக்கு உட்பட்டு நம்ம அது சரியா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ஜெயிச்சிங்களா தோத்தீங்களான்னு கேட்கும்பொழுது கேட்குறதுல தப்பு இல்லை, அதில் எந்த தப்பும் கிடையாது. நம்ம ஆராய்ச்சி பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம், அதனால சிவானந்தருக்குள்ளே வந்துட்டோம். ஆமாம் 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 வரணும், கரெக்டு இல்லையா? அப்போ நம்ம தோத்துட்டோமா ஜெயிச்சிட்டோமா? இப்போ அவர் தோத்தாரா ஜெயிச்சாரா? சமாதி வச்சாச்சு, தோத்தாரா ஜெயிச்சாரா? அப்போ இங்கே எப்படி இருக்குன்னா, சமாதி ஒருத்தரை வச்சுட்டாலே அவர் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு இல்லை? நீங்கள் அவர் சொன்னது மட்டும்தான் ஏற்றுக்கணும். சமாதி வச்சுட்டாலே ஜெயிச்சதா அர்த்தம். நீங்கள் உள்ளே இருக்க நிலைகள்லாம் அதெல்லாம் வேற. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சமாதிக்கு அப்புறம் போகக்கூடிய பயணம் உங்களுடைய முயற்சியில் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க என்ன? ஆமாம், அதுதான் சாவி என் கையில் இருக்குன்னு சொல்லக்கூடிய கதை. ஆமாம், இங்கே தவசிகள் ஒரு யோகத்தில் இருக்கிறவங்க ஜெயிக்கணும் அப்படின்றது லைவாக இருக்கும்போது செய்யக்கூடியது. அந்த ஜெயிக்கணுன்ற நிலை எதனை குறிக்கின்றது? சமாதி எல்லாருக்கும் உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. போன கிளாஸ்லேயும் அதான் பார்த்தோம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சமாதி எல்லாரையும் வைக்கிறோம், வெற்றி எங்கே நிர்ணயம் பண்ணுது, எதை நிர்ணயம் பண்ணுது? நான் அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். ஒரு காரியத்தை எடுக்கிறோம், கிளம்பிட்டார் இங்கே வர்றதுக்கு, அவர் கிளம்புனதே பெரிய வெற்றியாக எடுத்துக்கிட்டார். நான் கிளம்பிட்டேன், அங்கேருந்து கிளம்பிட்டேன்றதே பெரிய வெற்றியாக எடுத்துக்கிட்டார். இப்போ நான் சித்த வித்தை வாங்கிட்டேன், அதுவே பெரிய வெற்றி, எனக்கு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு, அது நல்ல விஷயம், அப்படி தான் வரணும். நம்ம வந்து சித்த வித்தை வாங்கிட்டோம், எனக்கு வந்து ஒரு நல்ல மார்க்கம் கிடச்சிருச்சு, ஒரு பெரிய யோக நிலைக்கு நல்ல ஒரு தன்மைக்கு போக போகிறேன்றதெல்லாம் சரி, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. பட் உங்களுக்கு நீங்கள் ஜெயிச்சீங்கன்றது எப்படி தெரியும்? சொந்த அனுபவத்தில் பயிற்சியில் போகிற அனுபவங்கள், லைஃப்லையும் மனதளவுலையும் வெளியில் எடுக்கிற மாற்றங்கள், உலக விஷயங்கள் நம்ம எப்படி அதை கையாளுறோம், வேலையை எப்படி கையாளுறோம், தவத்தை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், தமிழ் நமக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது, எல்லாம் சார்ந்து தான் இருக்குது. அது சிம்பிளாக சொல்லுங்கள் பார்ப்போம். இது நம்ம எல்லா விஷயங்களும் பேசின விஷயங்கள், சிம்பிளாக சொல்லுங்கள். நமக்குள்ள நடக்கிற மாற்றம், நமக்குள்ள நடக்கிற மாற்றம் என்ன மாற்றம்? கிடையாது, உண்மையை பேசுகிறோம், கரெக்டாக இருக்கும், சுவாசகதி எல்லாமே மற்றவங்களுக்கு நம்ம தனித்துவமாக இருக்கும். அந்த மாற்றம் என்ன நமக்கே தெரியும். அதைத்தான் ஒருத்தர் வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒருத்தர் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தார். நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு, நம்ம மார்க்கத்தில் இல்லாத ஒருத்தர் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தார். அவரை தான் தூக்கிட்டு வந்து உண்மையை சொல்லி நம்ம வித்தை கொடுத்தோம். அவர் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டார், சரியா? இப்போ அவருக்கு ஒரு வெற்றி என்னென்னா, ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுக்கு ஒன்று கிடச்சிது, பெரிய வெற்றி. ஆனால் அது முழு வெற்றி கிடையாது, ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ அதில் பயணப்பட்டு அதை வந்து பூர்ணத்துவம் பண்ணணும், அதுதான் பூர்ணமான வெற்றி. சித்து ஆற்றல் இதெல்லாம் விட்டுருங்க. வெளியில் இதில் என்ன நடந்தாலும் உள்நிலையில் அந்த மனோநிலை ஒரே மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொன்னோன்னா அதுக்கு ஆட்படக்கூடாது. எதுக்கு? மனம்ன்ற விஷயத்துக்கு இப்போ நார்மலாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சண்டையாக நடக்குதுன்னா ரியாக்ட் பண்ணுவாங்க, சாட்சி. இது வந்து அப்படி இருக்காது, தெளிவாக இருக்கும், எந்த குழப்பமே இருக்காது.
ஸோ அப்போ அந்த நிலை வந்து மனமற்ற நிலைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மனமற்ற நிலை நோக்கி தான் நம்ம போகிறோம். ஒன்றும் ரியாக்ஷன் இருக்காது. எது நடந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற அந்த நிலை வந்துடும். மனது உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். அதாவது சித்த வித்தியின் பயிற்சியின் மூலம் அனைத்தும் அடங்கிடுச்சு. மௌனம் வந்ததுக்கு அப்புறம் மௌனம் வந்ததுக்கு அப்புறம் வெற்றி வந்துடும். இல்லை அவங்க எல்லா நிலையும் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒதுக்கிறாங்க. இந்த சாமி கூட விஸ்வம் ஐயான்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் பிரசிடென்ட் சித்தவேதம் புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆமாம், கையெழுத்து இப்போ அவர் பேரில் தான் அது புக்கு பிரிண்ட் ஆகி வரும். பாருங்கள், சாமி மேலே பயங்கர விசுவாசம், அவ்வளோ ஒரு அன்பு. அப்படி அவர் சாமி கூட நிற்கிறதுனாலே அவருக்கு ஏகாந்த நிலையில் நிற்கிற மாதிரி, அப்படி சாமி கூட நிற்கிறது, அப்படி சாமி கூட நடந்து போகிறதெல்லாம் அவருக்கு ஒரு ஏகாந்த நிலை. அப்படி நிறைய இடங்களில் பயணிக்கும் பொழுது, போகும்போது, வரும்பொழுது நிறைய சாமியை பற்றி தவறான செய்திகள், தவறான விஷயங்கள்லாம் அவருக்கு அதுக்கு தான் வருது. ஏன்னா கூட இருக்கார்ல, கூட இருக்கிறதுனால எல்லோரும் சொல்கிறாங்க, என்ன பெருசாக அவர் இதை சொல்கிறார், அதை சொல்கிறார், இப்போ இத்தனை பேர் சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யா, சும்மா போட்டு குழப்பக்கூடாது அது இது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ அவர் என்ன நிலைமைக்கு ஆட்படுவார்? அவர் குழம்பி தான் போயிடுவார். எல்லாரும் சொல்கிறத வச்சு அவர் குழம்பி போய் யோசிப்பார். சரி, என்ன நிலைமைக்கு ஆட்படுவார்? இல்லையா, நல்லா ஜபத்தில் தீவிரமாக இருந்தால் எது எந்த விஷயம் வெளியே இருக்க விஷயங்களை ஆட்பட மாட்டாரையா? அவர் சாமி கூட இருக்காருன்னா எப்படி இருப்பாருன்னு பார்த்துக்குங்க. அவருடைய ஃபுல் பவரும் இவருக்கு வந்துடும். அவருடைய பவர் ஃபுல்லாக வந்துடும். நான் அப்படி கேட்கல. சாமி கூட இருக்காருன்னா ஜபத்துலேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா சாமி கூட ட்ராவல் பண்ணால் அந்த ஜப டைமு இதெல்லாம் மிஸ்ஸே ஆகாது. அது கரெக்டாக அதை நம்ம ஃபாலோ பண்ணிடுறோம், போயிடுறோம். சரியா? அவர் என்ன நிலைமைக்கு ஆட்படுவார்? சாமி சொல்ல சரிதான் ஆட்படுவார். ஏன்னா சாமி சொல்கிறது இல்லை, அதை விட்டுருங்க. தெளிவான பதில் சொல்லுவார். அது தெளிவாக சொல்லுவார் பதில் அவருக்கு. அப்போ சாமி சரியாக சொல்லலை. அதான் சொல்கிறேன், அப்போ சாமி சரியாக சொல்லலை. அவங்களை பற்றி சந்தேகமாக சொன்னார்ல, அதுக்கு தெளிவான பதில் சொல்லுவார். அதுதான் நான் கேட்குறேன். இவரே தெளிவான பதில் சொல்றாருன்னா அப்போ சாமி சரியா சொல்லலையான்னு தானே அர்த்தம். சாமி சொல்லியிருப்பாங்க. சாமி சொல்லும்போது இவர் சொல்லுவாருன்னு சொல்றேன். சாமி சத்சங்கா பேசியிருப்பாரு, பெரிய கூட்டத்தில் பேசியிருப்பாரு. அந்த கூட்டத்துக்கு என்ன பொதுவாக சொல்ல முடியுதான் சொல்லுவாங்க. இவர் வந்து மேன் டு மேன் பேசியிருப்பாரு. இவருக்கு விளக்கமாக சொல்றதுக்கோ அவருக்கு திருப்பி கேள்வி வைப்பா, அந்த கேள்வி பதில் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் சாமிக்கு அந்த வாய்ப்பு இருக்காரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ. இப்போ சாமி கூட நான் இருக்கேன், நீங்கள் உடனே என்னடா இவரை வச்சுக்கிட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் அங்கேருந்து தான் சொல்ல முடியும். ஏன்னா விஸ்வஐயாவை நம்ம நேரில் பார்த்ததில்ல. சரியா? இப்போ சாமி கூட நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, கூட எல்லாம் போகிறேன், சத்சங்கம் பார்க்குறேன், எல்லாம் இதே நியூஸு என் காதுக்கு வருது. நான் என்ன செய்வேன்? அது இப்போ இல்லை, நான் சொல்கிறது சாமி கூட இருக்கும்போது. இது ஏன் வரல? கோபம்தான் வரும். என்ன வரும்? கோபம் வரும். சாமியை பற்றி ஒருத்தன் இப்படி சொல்கிறான், இதை இப்படி பண்ணுறான், இப்படி அப்படின்னு ராங்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் பொழுது, தவறுதலாக புரிதலோடு பேசும் பொழுது நமக்கு முதல் என்ன வரும்? கோபம் வரும். இல்லை, கோபம்தான் வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. சாமி கூட இருக்கும்போது மெயினா ராகதோஷம் தள்ளி வைப்பாங்க. அதுக்கு தான் இந்த கிளாஸ். நீங்கள் ஜெயிச்சிங்களா தோத்தீங்களான்றதுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காகத்தான் இந்த தத்துவத்தை நான் எடுத்துகிட்டு வந்தேன். சரியா? இப்போ ஆனால் விஸ்வஐயா கோவம் வந்திருக்கு, செயல்பாடுகளில் அவர் கோவப்பட்டிருக்கார். சாமிக்காக சாமி பேசலைனாலும் இல்லை விஸ்வம் சும்மா சோழியப்பார் அப்படின்னு சொன்ன இடங்கள் உண்டு. சாமி இதெல்லாம் சொல்லும்போதே சோழியப்பார் போட அப்படின்னு சொன்ன இடங்கள் உண்டு. அதை சாமி சாதாரணமாக என்ன செஞ்சிட்டாரு? ஜெயிச்சவர் அப்படி தட்டி விட்டு போயிட்டார். சரியா? ஆனால் இவருக்கு அது என்ன செய்யலை. ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று சொல்லிட்டேன், ஏதாவது ஒன்று. இதுக்கு என்ன காரணம்? அதீதப்பற்று. என்ன காரணம்? அதீதப்பற்று இல்லையா? நீங்கள் தோற்று போகக்கூடிய இடம் பற்ற விட்டுருங்க. அதீதப்பற்று இருக்கலாம். இப்போ எனக்கு கூட சாமி மேலே
இப்போ இங்கே யாராவது ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது இந்த ஃபோட்டோவை உடைச்சிட்டா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். உடைச்சாச்சா சரி பிரச்சனை இல்லை, இதில் கீரை விழுந்து போச்சு தூக்கி அங்கே குப்பையில் போடுங்க, ஞானமுருகனை கூப்பிட்டு வேறு படத்தை வரைய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நகர்ந்து போயிடுவேன் இல்லையா? இதுவே இந்த இடத்துல சீனு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சுவிடுவான். ஆமாம், ஏன்னா கிருஷ்ணா சொல்ல மாட்டேன், அவனுக்கு அந்த தன்மை உண்டு, பேசாமல் போயிடுவான். ஆனால் சீனு அடிச்சுடுவான், பட்டுன்னு அடிச்சுவிடுவான். வித்தியாசம் தெரியுதா? ஏன்னா அதீத பற்று, அவன் பற்று வைக்கல, அதீத பற்று வச்சுருக்கான். அவன் வந்து படமாக பார்க்கல, சாமியாகவே பார்க்குறான். அவன் நீ எப்படி நீ கிழிச்ச, எப்படி நீ உடைச்ச, ஆரை கேட்டு இதை செஞ்ச அப்படின்னு அடிச்சுவிடுவான். புரியுதா? நம்மளுடைய வெற்றிக்கு தடையாக இருக்கிறது அதீத பற்று. அதுதான் விஷயம். நீங்கள் எப்போ சாமியை வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ வரையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. உண்மை அதுதான், உண்மை அதுதான். இது அவர் சொன்னது தான். ஆமாம், நீங்கள் சாமியை தனித்துவமாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அதிலிருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வரணும். அப்போ நீங்கள் தான் சாமி. ஆமாம், தப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க என்கிட்ட. நான் தான் சொல்கிறேனே. ஆமாம், நான் ஒரு அன்பின் பேரில் ஒரு அடையாளப்படுத்துதலுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது படம், சரியா? நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கப்பட்டது படம். ஆனால் நீங்கள் அதை வச்சுட்டீங்க, கொண்டு போய் வச்சுட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ அதை நீங்கள் சாமின்னு நினச்சிருந்தால், நான் சொல்லட்டா, சாமின்னு நினச்சிருந்தா எல்லாத்துலேயும் இருந்து நீங்கள் வெளியில் ஏறிப்பீங்க. எல்லாம் மீன்ஸ் உங்களுடைய நடவடிக்கைகள், குணாதிசயங்கள், எண்ணங்கள் போயிருக்கணும்ல. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், படம் தான் அதை நினச்சிட்டு இருக்கோம். படம்னு நினச்சதுனால தான் நம்மள்ட்ட இருந்து எதுவும் போகலை. ஏன்னா பயம் இல்லை, பயம் போயிடுச்சு. அது வெறும் படம் தானே. இப்போ நாளையிலேருந்து அப்படி தான், அது வெறும் படம்னு சொல்லிட்டாரு, என்னப்பா நீங்கள் அப்படின்னு, அவ்வளோதான். அந்த பயமும் போயிடும். ஆனால் பயம் படத்தை பார்த்து வர்றதில்லை. சாமி சொல்கிறார், பயம் படத்தை பார்த்து வர்றதில்லை. நான் தான் சிவானந்தர், சிவானந்தர் தான் நான் அப்படின்னும் போது ஒரு பயம் வரும் பாருங்க, அதுதான் உண்மையான பயம். அப்போ அவருக்கு ஈக்குவலாக நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கிறோம் அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும், மாறணும். அது கடைசியாக சொல்கிறார்ல, நான் சொன்னது போல் எவனொருவன் இருக்கிறானோ அவனே என்னுடைய புத்திரன் ஆவன், அவனுக்கே என்னுடைய சர்வ குணங்களும் வந்து சேரும்ன்ற. சர்வ குணங்களும்ன்றார். அப்போ சாமிக்கு குணாதிசயம் இருந்திருக்குன்னு அங்கே அவர் பதிவு பண்ணுறார் இல்லையா? எவ்வளோ இடங்கள்ல இடம் சாமி கொடுத்தாரு. யாருக்கு? ஒருத்தனுக்கு விவசாயம் பண்ணிக்கடான்னு சொல்லி. காலம் நகர்ந்து போகும்போது அதை அளக்க வேண்டிய சூழல் வந்தது, சரியா? பெயிண்ட் அடிக்கிற கதை, அளக்க வேண்டிய சூழல் வந்தது. இப்போ பார்த்தா அளந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சாமி கொடுத்த இடத்த சேர்த்து அளந்துட்டாங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான், இது ஏன் இடம்ன்றான், சரியா? பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிடுது, பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிடுது. நம்ம விடுவோமா? விட மாட்டோம். இங்கே தான் சென்னை கோர்ட்டு தான் சாமி வந்தார், 6 மாதம் வந்தார் தொடர்ந்து. அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். 6 வருஷம் கூட அலையலாம்ல. அவர் 6 மாதம் அலைஞ்சா நம்ம 6 வருஷம் அலைஞ்சிட்டு போவோம். நம்ம 6 வருஷம் தான் அலைவோம், ஏன்னா நம்ம புத்தி அப்படி. ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் 2-3 வாய்தா போய் பார்த்தாரு, கடைசியில் அது அவர் இடம் தான், அவருக்கே கொடுத்துருங்கன்ட்டார். எப்படி? அவர் இடம் தான், அவருக்கே கொடுத்துருங்க அப்படின்ட்டார். இப்போ அந்த அம்மா யோசிச்சிருச்சு, என்னடா இவ்வளோ 3 வாய்தா வந்தவர் 4வது வாய்தாவில் அவர் இடம்ட்டாரு அப்படின்னும், திரும்ப எல்லாரையும் கூப்பிட்டு மறுபடியும் ஒழுங்காக எல்லாத்தையும் அளந்துரு, ஃபுல்லாக அளந்துருன்ட்டு. அளந்து அவன் இடத்து இதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி எல்லாம் பாருன்னா கடைசியாக எல்லாம் ஸ்கெட்சு போட்டு பார்த்தா ஆசிரம இடத்துக்குள்ளே தான் வருது அது. இப்போ இவரே வேணான்றாரு, ஆனால் அரசாங்கம் என்ன செய்யுது, கொடுத்துரு அப்படின்னுது. நம்ம என்ன செய்வோம், சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ ஒருவேளை சரி அவரே சொல்லிட்டாரு, சரிப்பா அந்த இடத்த அவன்கிட்டே விட்டுருங்க அப்படின்னு விட்டுருந்தாலும் சாமி என்ன திரும்ப ஏதாவது சொல்ல போகிறாரா? ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்போ இந்த 2 விதமான மனப்பாங்கு, மனத்தத்துவம், மனப்பக்குவம் நமக்கு வேணும். அது இல்லை நம்ம ஜெயிக்கக்கூடிய இடம். நீங்கள் தவம் செய்யலாம், யோகம் பண்ணலாம், சித்தவித்தை நல்லா பயிற்சி செய்யலாம்,
ராகாதிசம் பூரா உங்கள்கிட்ட கலண்டு போயிருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதனை அடிப்படையில் அதெல்லாம் செஞ்சீங்கன்னு ஒரு கூற்று இருக்குது. சாமி முன்ன மையமாக வைக்கிறது ஜீவனை மட்டும்தான் வைக்கிறார், தன்னை கொண்டு வந்து வைக்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எல்லாத்தையும் சாமி பார்த்துக்குவாருன்னு ஒரு சாதாரண ஒரு வேலையில் சொல்கிறது சரி, ஆனால் ஒரு தவ முயற்சியில் சொல்கிறது தவறு. என்னுடைய கருத்து அதுதான். நீங்கள் ஒரு சாதாரண வேலையில் சொல்லலாம், இதை வந்து சாமி பார்த்துக்குவார், சரி பரவாயில்ல, ஏன்னா என் பிள்ளை தவம் பண்ணுறான், அதனால் இதை நான் சரி பண்ணி தான் ஆகணும், அதனால் அவன் என்னை சொல்லிட்டான், நான் அதை சரி பண்ணிக்கிறேன்ட்டு சரி பண்ணி விட்டுருவார். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் தவ முயற்சின்றது உங்களுடைய சுயத்துக்காக பண்ணக்கூடியது. இங்கே நீங்கள் வந்து சாமி உள்ளே பார்த்துக்குவார் அப்படின்னா அது தப்பாக போயிடும். அது செய்யக்கூடாது. நம்ம தோற்று போகக்கூடிய இடம், நம்ம அது செய்யக்கூடாது. எவனொருவன் தன்னை அறியவில்லையோ அவன் யோகத்தில் தோத்துட்டான். ஆனால் சமாதி வைப்பாங்க, ஆனால் சமாதி வைப்பாங்க. அப்படி தான் நமக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாரும் விழிச்சுக்கங்கன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஜாக்கிரதையாக இருந்து விழிப்புணர்வுக்கு வந்துருங்க, அதான் நான் சொல்ல வரேன். ஆமாம், நாம் இருக்கும்போதே நம்மளை தன்னை உணர்வதற்கு நிறைய வழிகள் இருக்குது. சித்த வித்தையிலே ரொம்ப சிம்பிளான மெத்தடு, சிம்பிளாக உணரக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதை ஒரு தடவை நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டோம், உணர்ந்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து சமாதி ஆகிக்காங்க, உங்களை யாரும் வற்புறுத்த போகிறதில்ல. தன்னை உணர்ந்தவர்கள் உடனே சமாதி ஆகணும்னு எங்கேயாவது இருக்கா? இல்லை. அப்படின்னா சாமி வந்திருக்கவே மாட்டார். அப்படின்னா சாமி வந்திருக்க மாட்டார், அகத்தியர் வந்திருக்க மாட்டார், இல்லை சித்தர் பெருமக்கள் 18 பேர் வந்திருக்க மாட்டார், ஜீசஸ் ரிட்டன் போயிருக்க மாட்டார்ல, ஜெருசலேத்தை தேடி ஏன் ஓடுறாரு, இல்லை நபிகள் நாயகம் வந்திருக்க மாட்டார். இவங்கெல்லாம் அந்த செல்ஃப் ரியலைசஸ் அதை முடிச்சதுக்கப்புறம் எங்கே வர்றாங்க? மக்கள்கிட்ட தானே வர்றாங்க. கொடுத்துருக்க மாட்டார் இல்லையா? அதுதான் ஒரு பெரிய சவாலாக கொடுத்தார். எங்கே நீங்கள் உங்களை வந்து ரியலைஸ் பண்ணி நீங்கள் அந்த ரிசல்ட்டை பார்க்கலையோ, உங்களுக்குள்ளே பார்க்கலையோ, அங்கே நீங்கள் தோத்துட்டீங்க. ஆனால் சமாதி வைக்கப்படும், உங்களை சமாதி தான் வைப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இன்னும் வேலை முடியலேன்னு அர்த்தம். சமாதி வைக்கப்படும்னா இன்னும் வேலை முடியலை. ஆமாம், வேலை முடியலை, புரியுதா? சாப்பிட்டது போக மிச்சத்தை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிற கதை தான் இது. எங்கே வைக்கிறது? ஃப்ரிட்ஜில் வைக்கிற கதை இது. நல்லா புரிஞ்சுக்க, நான் தப்பாக சொல்லலை, எல்லாம் அப்படியே அனுபவமாக பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அப்போ நம்ம முன்னாடியே அதை ரியலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிடணும். ரொம்ப சிம்பிள் ஃபார்மெட்டு. அதீத பற்று இருக்கக்கூடாது. பற்று இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா பற்று வைக்காமல் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. நீங்கள் பற்று வைக்காமல் எதையும் செய்ய முடியாது. பற்றை விட்டவன் தான் ஜெயிச்சான், பற்றை விட்டவன் தான் ஞானி ஆனான்லாம் அதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் பற்று எல்லார்ட்டையுமே இருக்குது, நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த பற்று சுத்தப்பற்று, அது ஞானப்பற்று. ஆமாம் இல்லையா? அதனால் அதில் தப்பு கிடையாது. ஆனால் அதீத பற்றுக்கு போயிடக்கூடாது. சாமி தான் கதின்னு சாமி ஃபோட்டோவை பிடிச்சிட்டு தூங்கக்கூடிய நிலைமை நமக்கு வரக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா ஜீவனாக இருக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் மரக்கட்டையை பிடிச்சிட்டு தூங்குகிற பழக்கம் தவறான பழக்கம். அது நம்ம செய்யக்கூடாது. என்கரேஜ் பண்ணுறது இல்லையே. நான் உன் வீட்டுக்கு ஜபத்துக்கு வரேன், சரி வாங்க சாமி, சரி ரைட் எல்லாம் ரெடி பண்ணு, போய் கூப்பிட்றாரு. அது என்னடா எனக்கு முன்னாடி எவனோ ஒருத்தனை அங்கே உட்கார வச்சுருக்கா அப்படின்னு முதல் அவனை தூக்கி வெளில போடுனாரு. இவர் போய் பார்க்குறாரு, வீட்டில் யாருமே இல்லை. அங்கே யாருமே இல்லை. டே செவத்தில் மாட்டி வச்சுருக்கு, தூக்கி பார்த்தா சாமி ஃபோட்டோ. அவரவே எவனோ ஒருத்தன்னு சொல்கிறார் அவர். நீ அவரவே எவனோ ஒருத்தனை தூக்கி மாட்டி வச்சுருக்க அப்படின்றாருன்னா அப்போ என்ன நிலைமைக்கு போயிட்டாரு பாருங்க. அவரே இந்த உடம்பை அவர் ஏற்றுக்கல்லன்னு அர்த்தம். இந்த உடம்பை அவரே ஒத்துக்கல்ல. நான் சும்மா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த உடம்பை என்ன செய்கிறேன், நான் அந்த பரிசுத்த ஜீவனை உள்ளே வச்சு உங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு யாத்திரை போகும்போது தண்ணி கொண்டு போகிறோம்ல, அது மாதிரி தான் இது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் தன்னை அறிந்து ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சதுக்கப்புறம் நம்மளை மாதிரி ஆட்களுக்கு சொல்ல வந்திருக்கார். வையகம் ஆமாம் வந்துட்டார். ஆனால் நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? சுவாமி மாயா சமுத்திரத்திலிருந்து கடைதற்கான பாதையை காட்டி கடைசி வரையும் சமாதி. ஆமாம், முதலிருந்து திரும்ப திரும்ப இது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொரு நாளும், ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் சித்த வித்தையை பற்றி பேசுகிறோம், ஒவ்வொரு நாளும் அது சம்மந்தமாக படிக்கிறோம், எல்லாம் கேட்குறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை அவர் பாதையை காட்டி கொடுத்துட்டாரு. அதில் நம்ம அவர் சொன்ன மாதிரி பயணப்படணுன்ற அந்த சிந்தனை நம்மள்கிட்ட இல்லை.
அதை விட்டுட்டு மற்ற ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லைங்கப்பா, அவர் அப்படிதான் பண்றாரு. நீங்க ஒரு இதுல சொன்னீங்களா, போன் எல்லாம் கரெக்டா இருந்தா தான் ஜபம் பண்ணுவான்னு. அதனால எக்ஸ்ரே ஸ்கேனுக்கு போயிட்டு வந்தாரு. போன் கரெக்டா இல்லை, கரெக்டா இருக்க, ஆபரேஷன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணணும். எவ்வளவு சொன்னாலும் எதை எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் கரெக்டா இருந்தா தான் ஜபம் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ஒரு நாள் ஒரு கிளாஸ் வைக்க போகிறேன். சகோதரிகளை மட்டும் வர சொல்லி பேச விட போகிறேன். அப்போ தான் உண்மை வெளிப்படும். அவங்க உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. சித்த வித்தியார்த்திகளில் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க எல்லாரையும் வர வச்சு சகோதரிகளை மட்டும் வந்து இங்கே நின்று பேசுங்க, உங்கள் மனசில் உள்ளதை சொல்லுங்கள் அப்படின்னா ஒருத்தரும் உட்காந்து அடுத்து ஜெபம் பண்ணவே முடியாது. அதுக்கு தகுதி இல்லாதவர்களாக ஆகிடுவீங்க. உண்மையா இல்லையா? இல்லை. அதனால் தாய்கிட்ட இருந்து தான் உண்மை வெளியில் வரும். தகுதி இல்லாதவராக மாறிடுவோம். ஆனால் எப்போவுமே நமக்கு ஒரு பயம் இருக்கணும். அது உங்களுக்கு மனைவியாக இருந்துட்டு போட்டோம், அது எங்களுக்கு தாய் மனோன்மணி, அப்படித்தான். அது உங்களுக்கு இருக்கணும். சரியா? அப்படித்தான். எதுக்கு நீங்கள் எக்ஸ்ரே ஸ்கேனு அங்கே போய் போனை ரெடி பண்ணிவிட்டு உட்காரு? யார் இதை சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? அப்படின்னு சாஞ்சு உட்காருங்க. நேராக நல்ல மரப்பலகை அந்த ஸ்கூல்லெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, நாற்காலி, அந்த இதில் போட்டு உட்காருங்க. அது தானாக நேரம் ஆகிக்கிறோம். ஆமாம், ஒரு சித்த வித்தியார்த்தி இருக்கார். அவர் என்ன ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஏதோ ஒன்று கேட்குன்னு வர்றாங்க. சாமி இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். நான் தனிப்பட்ட முறையில் அவர் ரிசர்ச் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை தவறாக நினச்சிக்க கூடாது. அப்படி கூட இருக்கலாம் இல்லை? ஆமாம். ஒருத்தர் இப்படி குனிரம்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார்னா, இப்படி சதுரமாக பலகை போட்டு இந்த தண்டுவடத்துக்கு மட்டும் இப்படி சிலுவை மாதிரி ஒரு பட்டை அடித்து தலைக்கு மேலே ஒரு பட்டை கொடுத்துட்டார். உட்காந்தாருனா லாக் ஆகிக்கிறோம்மா. என்ன, தலை வந்து தொங்காது. அந்த இப்படி இப்படி லாக் ஆகிடும். அந்த பட்டை இதில் போய் லாக் ஆகிடும். அப்படியே உட்காந்து இதை வந்து கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் பண்ணிகிட்ருக்கார் வித்தை. நல்லா கேட்டுக்குங்க. இவர் எதுக்கு பண்ணார்? குனியக்கூடாது, நிமிரக்கூடாது, குனியக்கூடாது, நிமிரக்கூடாதுன்னே பண்ணார். கடைசியில் அவருக்கு அது ஒரு நோய் வந்துடுச்சு. அப்படியே உட்காந்ததுலே அவருக்கு வந்து ஒரு டிஸ்க் ப்ராப்ளம் வந்து அது வந்து இது வந்து நோய் வந்துடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு. நான் தவம் பண்ணுறேன் அப்படின்னு. அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு 2-3 ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஏதோ பண்ணி பார்க்குறேன். நீங்கள் எப்படி செய்வீங்க? அதை செய்வீங்க அப்படின்னு. இல்லை, நான் சாதாரணமாக உட்கார முடியாது, என்னட்ட ஒரு பெஞ்ச் இருக்குது, அதில் தான் நான் உட்காருவேன் அப்படின்னு. சரி, அதை ஒரு நாள் எடுத்துகிட்டு வாங்கன்னு எடுத்துகிட்டுலாம் வர சொல்லி முன்னாடி டாக்டர் முன்னாடி வச்சு உட்காந்துக்காக போய் லாக் ஆகிடுச்சு. கரெக்டாக லாக் ஆகிடுச்சு. இது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பண்ணுவீங்க? அதிகாலையில் 3 மணி நேரம், மதியம் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் பண்ணுவேன். ஐயா இங்கே வாங்க, சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. இல்லை, எனக்கும் சித்தர்களை பற்றி தெரியும், வள்ளலார் மார்க்கத்தில் இருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியும். உடம்புன்றது தன்னுடைய இயல்பு நிலைக்கு உட்பட்டது தான் உடம்பு. நீங்கள் அதை வந்து ஃபோட்டோ மாதிரியெல்லாம் நிற்க வச்சு செய்யணுன்னா அது வேறு உபாதைகள்லாம் கொண்டு வரும். நீங்கள் இப்படியெல்லாம் செய்யாதீங்க. இதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது. நீங்கள் இதை விட்டுட்டு சாதாரணமாக செவத்தில் சாஞ்சு உட்காந்து பழகுங்க, ஒரு குஷன் போட்டு உட்காந்து பழகுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பழக்கத்தை வந்து மாற்றுறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஜீவன் மட்டும்தான் கருத்தில் இருக்கணும். ஏன்னா இந்த வித்தை எப்படின்னா, படுத்து இருக்கிறவனுக்கு நடக்க முடியலை, படுத்தே இருக்கான், கைகால் வரலை, ஆனால் அவனுக்கு அறிவு திறன் இருக்குது, மண்டையை அசைக்கிறான், சொல்கிறத கேட்குறான், உன்னைய பார்க்குறான்னா சாமி காதில் ஊதி வித்தையை கொடு, படுத்துக்கிட்டே பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டார். இப்போ படுத்திருக்கும் போது இது செய்யக்கூடிய வித்தை. நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம். யோக நித்திரையெல்லாம் நம்ம பேசும்போது பேசியிருக்கோம் இல்லையா, இடது பக்கமாக படுத்துக்கிட்டு நம்ம கதி ஓட்டலாம் அப்படின்லாம் பேசியிருக்கோம். அப்போ இலகுவான விஷயம். பஸ்ஸில் போகிறப்ப பண்ணலாம், காரில் போகிறப்ப பண்ணலாம், எல்லாமே இலகுவாக வச்சுருக்காரு. நம்ம இதை போய் ரொம்ப வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆமாம், நீங்கள் எங்கே ஸ்டடியாக இருக்கணும் அப்படின்னா, நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக ஆடாமல் அசையாமல் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் ரிசல்ட். அது மட்டும்தான் ரிசல்ட்டு. நீங்கள் மற்றதை விட்டுருங்க. ஏன்னா அது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆடாதீங்க அசையாதீங்கன்னு. பட் ஆனால் உடம்பினுடைய இயல்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, அசைகிறதெல்லாம் வருது போகுது. சரி, ரைட்டு, அதை விடுங்க. ஏதோ நீங்கள் உட்காரதே பெரிய விஷயம்னா, நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய அந்த 10-15 நிமிஷம் நீங்கள் அசையாமல் உட்காரணும். நீங்கள் அதை மட்டும்தான் செய்யணும், அதை தொடர்ந்து செய்யணும். அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டு. நம்ம அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் நீங்கள் இப்போ அதை மன ஏக்கமாகவும் எடுத்துக்கக்கூடாது. நம்மளால் உட்கார முடியலையே, ஸ்டெடியாக உட்கார முடியலையே, வைராகியமாக உட்கார முடியல, அப்படிலாம் கிடையாது. சாமி இந்த வித்தையை அவரவர்கள் உடல் இப்போ ஐயாலாம் வந்து எத்தனை வயசுல இங்கே வித்தை வாங்கினீங்க? எத்தனை வயசில் வாங்கினீங்க?
நான் வாங்கினேன் ஆ ஒரு 6 வருஷம் இல்லை 6 வருஷம். இப்போ என்ன வயசு? 86 ஆகும். 86. அப்போ 80 வயசில் வாங்கியிருக்கீங்க. 80 வயசு வருது. அதான் 80 வயசில் வாங்கியிருக்கார் பார்த்துங்க இல்லையா? இப்போ அவர் எந்த ஸ்கேனுக்கு போனார்? அவர் எப்படி நீங்கள் ஒருக்கா அவரை பாருங்கள், அவர் எப்படி உட்கார்றாரு இல்லையா? அதான் இல்லை இப்போ சமீபமாக தான் அவர் சேருக்கு போகிறார். ஏன்னா அவர் உடம்பு என்ன சொல்லுதோ அதை அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். என்னன்னா இங்கே முடியலை, நீ என்னைய போய் சப்போர்ட் பண்ணி உட்காடுறீங்கல்ல, அது உடம்பு சொல்லி தருது, என்னை கொஞ்சம் தூக்கி உட்கார வை, நான் உனக்காகத்தான் இருக்கேன் அப்படின்னா அங்கே போய் உட்காந்துக்கிறார். உட்காந்து அதை செய்ய இங்கே உட்காந்தாலும் 2 மணி நேரம் உட்காருவார், அங்கே உட்காந்தாலும் 2 மணி நேரம் உட்காந்துக்குவார். நீ அவன்கிட்ட போய் உடம்பை கொடுத்தீங்க, நான் பாட்டாக பிரிச்சிருவான். ஆமாம், நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது இல்லையா? சாமியை விடவா அவர் அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவார். என்ன நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறீங்க இப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி இல்லை. என்ன அப்படி கிடையாது. உள்ளே வைக்கணும், உள்ளே கொண்டு போய் வைக்கணும். ஆமாம், படத்தில் நம்பிக்கை வைக்கக்கூடாது. எங்கே? உள்ளே கொண்டு போய் வைக்கணும். நீங்கள் படத்தில் கையெடுத்து ஆத்ம நமஸ்காரம் வச்சுட்டு அப்பா நீங்கள் இருக்க நம்பிக்கையில் தான் போகிறீங்க அப்படின்னா அது படமாக தான் இருக்கும். படமாக தான் இருக்கும். அப்படி இல்லை, உள்ளே போயிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் தான் என்னுடைய ஜீவனாக இருக்கீங்க, நான் தான் நீங்கள் தான் நான். ஆமாம், உங்களை நம்பி தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தான் எனக்குள்ளேருந்து இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்ட்டா அது வாட்டு கிளியராக நடந்து முடிஞ்சிடும். அந்த இடத்துக்கு நம்ம வரமாட்டேன்றோம். புரியுதா? சரண்டர் ஆகிறது வெளியில் பண்ணிடுறாங்கல்ல, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். சரண்டர்னா வெளியில் சரண்டர் ஆகுதுன்னு சொன்ன உடனே நாளைக்கு வடகரைக்கு டிக்கெட் போட்டு 10 பேர் போயிடுவீங்க. இல்லை அந்த தன்மை தான் உங்களுக்கு புரியுது. பக்தி மார்க்கெட்லேருந்து வந்து வெளியே உள்ள திருப்பணம் அதுதான் சொல்கிறேன். டக்குன்னு எல்லோரும் என்ன செஞ்சுறீங்க? வடகரை போயிடுறீங்க. அது தப்பு இல்லை. அங்கே போய் நீங்கள் உள்ளே தான் வைக்கணும், பேசணும். அங்கே போகிறது தப்பு இல்லை, அங்கே போய் உள்ளே தான் நீங்கள் வைக்கணும், பேசணும். நீங்கள் எங்கே எப்படி இருந்து பழகுறீங்களோ அதுதான் எல்லா இடத்துக்கும் வரும். ஆமாம், ஒருத்தர் திடீர்னு சாமி படம் இல்லை, விளக்கு இல்லை, ஜபம்லாம் பண்ண முடியாதுன்ட்டார். பழகிட்டார். அப்படி சாமி படம் இல்லை, விளக்கு இல்லை, ஜபம்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டார். ஏன் அப்படின்னா படம்லாம் விளக்கெல்லாம் எப்படி ஜபம் பண்ணுறது அப்படின்னு. அவர் தான் 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ளே இருக்குன்றாரு. அதில் ஒன்றையாவது நம்ம வச்சுருக்க மாட்டோமா? உட்காருங்க, ஊதுனா அது வாட்டுக்கு வரப்போகுது, அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து புதிய மலையில் நாங்கள் செல்வையெல்லாம் போகும்போது உட்காரவே மாட்டேன்ட்டாரு. இப்போ கூட அம்மம்பாளையத்தில் ஒரு ரூமில் அப்படி தான் இருக்குது. விளக்கு எல்லாமே இருக்கும், யானை எரியுது, விளக்குலாம் ஏற்ற மாட்டாங்க. இன்னொரு ரூம் தனியாக இருக்குது, அது வந்து இங்கே இருக்கும். அந்த பழக்கத்துக்கு அதுதான் சொல்கிறேன். அதனால் அதுதான். அதனால் நாம் யோகத்தில் ஜெயிச்சிட்டோம்ன்றது சமாதிக்கு அப்புறம் இருக்கக்கூடாது. சமாதிக்கு முன்னாடியே ரிசல்ட்டுன்றது இருக்கும்போது பார்க்கக்கூடியது. ஆமாம், நீங்கள் ராகாதேசம் மற்றதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா துர்வாச முனிவர் கோபம் வரும், ரியலைஸ் பண்ணி தன்னை உணர்ந்ததுக்கப்புறம் தான் பெரிய கோபமே வந்தது. அதை தான் இப்போ விஸ்வம் ஐயாவை நான் உதாரணமாக சொன்னேன். ஆமாம், சாமி கூடயே இருந்தார், அவருக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னா அவருக்கு வரும். ஏன்னா அவருக்கு இந்த மார்க்கத்தை பற்றி தெரியும், ஜீவனை பற்றி தெரியும், சாமியை பற்றி தெரியும் இல்லையா? அப்போ சாமியை பற்றி ஒருத்தன் தப்பாக சொல்கிறான்னா அவர் சாமியை தான் நினச்சதுனால அவருக்கு என்ன வருது? கோபம் வருது. சாமி அவர் தனிப்பட்ட முறையில் நினச்சிருந்தாருன்னா ஆமாங்க நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், அவர் கேட்கவே மாட்டேன்றாருன்னு சொல்லியிருப்பாரா இல்லையா? ஆனால் அவர் அப்படி சொல்லலைல்ல. அவர் கோபம் வந்தால் தான் நியாயமான விஷயம். ஏன் அப்படின்னா நானும் சிவானந்தரும் ஒன்று, நீ குறை சொல்லும்போது அது என்னை பாதிக்குதுன்னா நானும் அவரும் ஒன்று, அதுதான் உண்மை. அதனால் எனக்கு கோபம் வருது. நான் சொல்கிறேன், நான் எடுத்து சொல்கிறேன், நான் உங்க கூட சண்டை பிடிக்கிறேன், அதான் உண்மை. யார்? விஷயம் யார் இல்லை. ஆமாம், சமாதியில் இருக்கார். ஆமாம், அதனால் நீங்கள் அதீதப்பற்று வைக்கக்கூடாது எதன் மீதுமே. எதன் மனைவினா மனைவி தான், அவ்வளோதான், அதுக்கு மேலெல்லாம் போகக்கூடாது. ஆமாம், நீங்கள் சுமந்துடவே கூடாது. பிள்ளைகள்னால் பிள்ளைகள் தான், அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒரு ஜீவனாக பார்க்கணும். 10 பேருக்கு சாப்பாடு போடுறோம், 10 பேருக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறோம், 10ல் 11 தான் நம்ம உறவுகளை வச்சுக்கணும். ஆனால் என்ன செய்கிறோம், ஒரு 4 செவத்துக்குள்ளே அதை வச்சுக்கிறோம் இல்லையா? 10 பேருக்கு ரோட்டில் போகிறவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். அது மாதிரி நம்ம மனைவிக்கு சேலையை வாங்கி கொடுத்து நீ போமா, நீ பாட்டு கிளம்பி போமான்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல. அதுதான் பற்று இல்லாமல் இருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு வேணுன்றதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு, நமக்கு அவங்களுக்கு வேணுன்றதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் அது. அதீத பற்று கூடாது.
அது நீங்கள் அங்கே கூட விட்டுருங்க, இங்கே இருக்கக்கூடாது. நீங்கள் இங்கே பிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஜெயிக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஆனால் சமாதி உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை வச்சு தான் அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. ஏன் தெரியுமா? நீ என்னை எப்படியா பிடிச்சிட்ட, உனக்கு நான் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அது ஆமாம் அப்படின்னு அதனால் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ ஒரு கேள்வி, இப்போ ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் இங்கேருந்து வரீங்க, நின்று என்ன கேட்குறீங்கன்னு தெரியாது, ஃபோட்டோ பார்த்துன்னு கேட்குறீங்க. யாரு பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியுதா? பார்க்கும்போது தெரியுதா? அதுதான் இப்போ உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பார்க்கும்போது தெரியுதா? இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் நேற்று முந்தா நாள் ஒரு அது என்னது எங்கடா போனோம், அந்த கோரக்கர் சமாதி. சரியா? நான் தான் முதல் தடவையாக போகிறேன். ஆமாம், நான் இது நாள் வரையும் போனதில்லை. அவருக்கு பாட்டு எழுதியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், அவரை பற்றியெல்லாம் எழுதியிருக்கேன், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அதுதான் ஃபஸ்ட் டைமாக அங்கே கோரக்கர் சமாதிக்கு போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ போன உடனே இப்போ என்னை 2 பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நான் இப்போ நேராக தான் இருக்கார், சமாதி நேராக தான் இருக்குது. இப்போ நான் என்ன செய்யணும்? நேராக தானே போகணும். நான் இப்படி சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு என்னடா இப்படி சுற்றுறாரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி வந்தேன். வந்த உடனே இங்கே தியான மண்டபம் இருந்துச்சு, அப்படியே உள்ளே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்படியே போயாச்சு. உள்ளே போனேன், பாய் எடுத்து போட்டோம், உட்காந்தான். 1/2 மணி நேரம் நான் பாட்டுக்கு தியானம் பண்ண ஆரம்பித்தாச்சு. நான் கோரக்கரை வணங்கிட்டேன். எங்கே உட்காந்து வணங்கினேன்? முடிஞ்சு போச்சு. சரியா? இப்போ அவங்க பார்வையில் என்ன தெரியும்? பெரிய அகங்காரம் பிடிச்சவனா இருப்பான், கோரக்கரையே மதிக்கலையே அந்த சிந்தனை வருமா வராதா? இல்லை. ஆமாம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். சரியா? வந்த உடனே அப்போ அந்த கோயில் தர்மகத்தா அவங்க எல்லாருமே வந்திருக்கோம்னு சொல்லுவோம், எல்லோரும் வந்திருந்தாங்க. பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் கேட்டார், அந்த கோயில் நிர்வாகி தர்மாத்தா கேட்டார், ஏன் சாமி நீங்கள் விபூதியெல்லாம் அடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு. அன்பாக தான் கேட்குறாரு, விபூதி அடிக்க மாட்டீங்களா சாமி அப்படின்னு சொல்லி. இல்லை பூச மாட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொல்லி, நான் இங்கேருந்து இங்கே போயிட்டேன் அப்படின்னு, அதனால் நான் இங்கே பூசுறதில்ல, இங்கே தான் பூசுறது அப்படின்னு. அப்படி தான் சொன்னேன். நான் இங்கே பூச மாட்டேன், நான் இங்கே தான் பூசிக்கிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்னை கூட்டிகிட்டு வந்தார் பாருங்க. அவர்கிட்ட சொல்கிறாரு, டேய் இது மாதிரி ஆளுகளோட தான் நம்ம தொடர்பு வச்சுக்கிறணும், அவங்களோடையெல்லாம் வச்சுட்டோம்னா நம்ம காணாமல் போயிடும். ஆமாம், எத்தனை நாளைக்கு ஐயா இருக்கார்? இல்லை உடனே கிளம்புறேன், நீங்கள் அடுத்த தடவை வரும்போது நம்ம வீட்டில் தான் தங்குறீங்க, 2 நாள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லித்தரணும். இப்போ புரியுதா உங்களுக்கு? நான் அவரை மதிக்காமல் போயிட்டேன்னு ஒரு பார்வை இருந்தாலும், ஆனால் நான் போய் தியானம் பண்ணி நான் அவரோட பேசிட்டு வெளியில் வந்தாச்சு. அதே கோயில் நிர்வாகம் பண்ணுறவருக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய நிலைமையில தான் நம்மளை வச்சிருக்காரு. புரியுதா? அதனால் நான் இங்கே இல்லை, எங்கே நின்று நான் கும்பிட்டாலும் இது எனக்கு படம் தான், இது படம் தான். ஆனால் நான் உள்ள சாமியை நமஸ்காரம் பண்ணுறேன், வணங்குறேன், அவரோட பேசுகிறேன். இதெல்லாம் சத்தியம், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம். எங்கள் பார்வைக்கு அந்த தெரியுது, எங்கள் பார்வைக்கு பழகுங்கன்றேன். கொண்டு வாங்க, நீங்கள் உங்களை சிவானந்தராக மாற்றுங்க. ஏன்னா நீங்கள் உங்களை சிவானந்தரா நினைக்கத்தான் அந்த ராகாதோஷம் உங்களை விட்டு போகும். நீங்கள் உங்களை பாலனையாக நினச்சிக்கிட்டே இருந்தால் அது போகாது. ஏன்னா அதுக்குரிய குணம் தான் இருக்கும் இல்லையா? எப்போ அவருடைய குணம் நமக்கு வரும்? அவராக மாறும்போது தானே வரும் இல்லையா? அவருடைய குணம் வருதோ இல்லையா, அவராக மாறுவோமே, மாறினா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய நினைக்கும் போது என்ன எதிர்க்கிறதும் ஜீவன்றப்ப தான் நம்ம அந்த ஜாகிரதை வரும். அப்போ அப்படி நம்ம பேசிட்டோம்னா நம்ம அந்த ஜீவனை நம்ம புண்படுத்துறாங்க. அப்போ அந்த ஜாகிரதை கொடுத்துரும். தனியும் ஒரு ஆளாக பார்த்தோம்னா அது ராகதோஷம் இருக்குதான். ஆமாம், இருக்கும். அதுதான் சொல்கிறேன். இப்போ அவர் விஸ்வய்யா கோவப்பட்டதெல்லாம் தப்பு இல்லை. ஏன்னா அவர் சாமியை தன்னையாக பார்த்துட்டாரு, தான் தான் சாமின்றது தெரிஞ்சு போச்சு. அந்த சம அளவில் இருந்ததுனால அவருக்கு கோபம் வருது. அது சண்டை பிடிக்கலை, திரும்ப எடுத்து சொல்கிறார், ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார், பேசுகிறார். அப்போ சாமி என்ன சொல்ல, அது விட்டு சோழியை பாரு அப்படின்றார். ஏன் அதெல்லாம் போய் பேசிக்கிட்டு விட்டு சோழியை பாருன்றார். இந்த சம்பவம் நிறைய இடங்களில் நடக்குது இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே என்ன ஆயிடுறாரு, அமைதியாயிடுறார். இப்போ யாராவது பேசுனா என்ன தெரியுமா செய்கிறாரு விஸ்வய்யா? சிரிக்கிறார். சாமி இப்படி பண்ணுறாரு, இப்படி பேசுகிறாருன்னா சிரிக்கிறாரு. இப்போ சிரிச்சா நீங்கள் திரும்ப பேசுவீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
அந்த ஒரு சிரிப்பு எல்லாத்து பதிலையும் சொல்லிட்டு போயிடுது. அவ்வளோதான். அது எவ்வளோ பெரிய பக்குவம் வந்துட்டா. இப்போ இவர் சிரிக்கிறத பார்த்து சாமி விஸ்வத்தை பார்த்து சிரிக்கிறார். என்னடா கோவம் வரலையான்னு கேட்குறாரு. இல்லை சாமி அவ்வளோதான் விட்டுரு அப்படின்றார். இதுதான் பெரிய நிலை. இது ஒரு பெரிய நிலை. ஆமாம், சாதாரண விஷயம் கிடையாது இது. நம்ம அதுக்கு நம்மளை சிவானந்தராக பாவிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வண்டு புழு கதையை ஞாபகத்திலே வச்சுக்கோங்க. ஆமாம், அதை ஞாபகத்திலே வச்சுக்கோங்க. ஆமாம், இங்கே சுழுமனையில் யார் இருக்கா? ஜீவனா சாமி இருக்கார். அதுவாக நம்ம மாறணும். ஆமாம், அது ரீங்காரம் கொடுக்குற மாதிரி நமக்கு கதி ஓடிட்டே இருக்கு. ஆமாம், நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரே இடம் நிஷ்டை மட்டும்தான். அங்கே மட்டும்தான் நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை, எப்போவுமே ஜெபம் ஒரு 10 நிமிஷமாவது ஒரு 5 நிமிஷமாவது இப்போ நிஷ்டை பயிற்சி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கதியை ஏற்றி இறக்கி ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நிஷ்டை பண்ணணும். ஆமாம், அது ஜெபம் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஆமாம், நிஷ்டை பண்ணாத ஜெபம் பூர்ணத்துவம் ஆகாது. ஆமாம், நிஷ்டை பண்ணாத ஜெபம் பூர்ணத்துவம் ஆகாது. ஏன்னா நிஷ்டை தான் தவம், மற்றதெல்லாம் பயிற்சி தான். தவம்ன்றதே நிஷ்டை தான். இந்த 10 நிமிஷம் நீங்கள் 1 மணி நேரம் தவம் பண்ணலை, 1 மணி நேரத்தில் 10 நிமிஷம் தான் தவமே பண்ணுறீங்க. அந்த 10 நிமிஷம் தான் ஆடாமல் அசையாமல் இருங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம். ஆடாமல் அசையாமல் அப்படியே இருங்க பார்ப்போம். ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, இத்தனை 30 செகண்ட் வரையும் இது இது பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொன்னோம்னா அந்த 30 செகண்ட் வரையும் வெயிட் பண்ணுறோம்ல நம்ம, அது மாதிரி அந்த ரிசல்ட் வர்றதுக்காக நம்ம அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? அதனால் தன்னை அறியாதவன் யோகத்தில் வெற்றி பெற்றது கிடையாது. அந்த தன்னை அறிந்து வெற்றி பெற்றவர்களுக்கு தான் சாமி ஆனந்த பட்டம் கொடுத்தாரு, மற்ற யாருக்கும் கொடுக்கலை. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவர்கள் தன்னை அறிய மாட்டார்கள். தன்னை அறியாது அவரை தன்னை பிடித்து நம்ம இடத்துக்கு சேர்ந்துருவாங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் உண்மை, இது பொய்யெல்லாம் கிடையாது. சரியா? ஆனால் நீங்கள் முயற்சி செய்யணும். அது ஈஸி, ரொம்ப ஈஸி. ஆமாம், ரொம்ப கடுமையான விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸி. ரியலைசஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படி செகண்ட்ஸில் போயிட்டு தொட்டு என்னன்னு பார்த்துட்டு வெளியில் ஈஸியாக வந்துடலாம். அதெல்லாம் நடக்கும். அதுக்கு நீங்கள் நிஷ்டையை கூட்டணும், ஆடாமல் அசையாமல் இருக்கணும். அந்த 10 நிமிஷத்துக்கு உங்களுடைய குணங்கள் ராகாத்வேஷம் இதெல்லாம் தூக்கி ஓர வைக்க பழகிக்கிறணும். அட்லீஸ்ட் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களால் முடியலைன்னா கூட அந்த 10 நிமிஷம் நீங்கள் எதையும் அதுக்குள்ளே கொண்டு போய் திணிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எப்போயாவது ஒரு தடவை அது கிடைக்குதுன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்கள், அப்போ நீங்கள் உங்களை மறந்து உங்கள் குணாதிசயங்களை மறந்துடுறீங்க, விட்டுறீங்க. அதனால் அது டக்குன்னு போய் அப்படி ஜாயிண்ட் ஆகிடுது, ஸ்பார்க் வருது, அது கவனிக்க ஆரம்பிச்சு, ஆஹா சூப்பராக இருக்குது அப்படின்ற அந்த எண்ணம் வருது. புரியுதா? அதுதான். ஆமாம், அதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அந்த 10 நிமிஷம் நம்ம குணாதிசயங்கள்லாம் தூக்கி தூரமாக வச்சுட்டு அதை அப்படியே பக்தி மார்க்கத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க. பாவனை அழகாக பண்ணுவாங்க. ஆமாம், அது ஏன்னு தெரியாது. அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கீங்க எல்லோரும். ஆனால் இங்கே வந்த உடனே அதை விட்டுட்டீங்களா என்னன்னு தெரியல, மறந்தாச்சு. விடுன்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் விட்டீங்க, தூக்கி போட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு பேசிக்கிட்டோம்.